அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளர் என சமூக வலைதளத்தில் தொடர்ந்து ஓபிஎஸ் பயன்படுத்தி வருகிறார் என எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணியை விவரிக்கலாம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் கட்சியினுடைய பெயர், கொடி, சின்னம், லெட்டர் பேட் ஆகியவற்றை தொடர்ந்து பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என ஏற்கனவே அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கிற்கு பதில் மனு தாக்கல் செய்ய தொடர்ச்சியாக தாமதப்படுத்தியதால் அதிமுகவின் அந்த பெயர், சின்னம் உள்ளிட்டவற்றை பயன்படுத்த ஓபிஎஸ்க்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த வழக்கு தான் இன்று மீண்டும் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு இறுதி விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பை பார்க்கும்போது ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய எக்ஸ் தளத்தில் இன்னும் தன்னை ஒருங்கிணைப்பாளர் என கூறி வருவதாக ஒரு குற்றச்சாட்டு எடுத்து வைக்கப்பட்டது. அது மட்டுமில்லாமல் அதிமுகவில் தற்போது ஒருங்கிணைப்பாளர் என்றோ இணை ஒருங்கிணைப்பாளர் என்றோ எந்த ஒரு பதவியும் கிடையாது. ஆனால் தற்போது கட்சியின் அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாத ஓ பன்னீர்செல்வம் தற்போது வரைக்கும் தொடர்ச்சியாக தன்னை ஒருங்கிணைப்பாளர் என்று தெரிவித்து வருவதாக ஒரு குற்றச்சாட்டப்பட்டது. மேலும் தற்போது மக்களவைத் தேர்தல் நெருங்கி வருகிறது. எனவே இந்த தற்போது நிலையில் கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு நபர் தன்னுடைய கட்சி நடவடிக்கை தலையிடுவதை தேவையற்ற குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இதையடுத்து எடப்பாடி பழனிசாமியுடைய வாதங்கள் இன்று முடிவடைந்தது. இதன் பிறகு ஓபிஎஸ் தரப்பு வாதத்திற்காக இந்த வழக்கு விசாரணை மீண்டும் மார்ச் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.